மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற ஆட்சி. அதாவது இந்த 5000மோ இல்லை ஒரு சில பேருக்கு மாதம் அந்த உரிமை தொகை கிடச்சிருந்தாலும், ஒரு சில மாதங்களுக்கு கிடச்சிருந்தாலும், வாரம் மாதம் ஒவ்வொரு குடும்பமும் இந்த விலைவாசி ஏறி போனதில் எவ்வளோ அவங்க நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உட்காந்து எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெரியுது. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே சரி பண்ணுற வகையில் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வாக்குறுதியும் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மக்களுக்காக கொடுத்துட்டு பார்த்தோன்னா இன்றைய தினத்தில் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுக ஆட்சிக்கு வராதுன்ற நம்பிக்கையில் தான் கருணை தொகை போன்ற வாக்குறுதிகளை மக்களிடையே கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது எப்படி கேட்குறப்ப உங்களுக்கே சிரிப்பு இருக்குங்களா? பரவாயில்ல, ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று சொல்லித்தான் ஆகணும். அது பரவாயில்ல, அதோடு விட்டுலாம். ஏன்னா வாக்குறுதி அப்படிங்கிறது மக்களுக்காக இது நான் செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய நலனுக்காக இது நான் செய்வேன் அப்படின்னு கொடுக்குற ஒரு உறுதி. அந்த உறுதியை அதிமுகவுடைய ஆட்சி ஒவ்வொரு ஆட்சியும் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றி மக்களை திருப்திப்படுத்திருக்காங்க. அம்மாவுடைய ஆட்சியாக இருந்தாலும், அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சியாக இருந்தாலும். அதுக்கு நேர்மாறாக கடந்த 5 வருஷம் நம்ம பார்த்துருக்கிற ஸ்டாலின் அவர்களின் திமுக ஆட்சி அவங்களுடைய கணக்குப்படி ஒரு நாளைக்கு 99% நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னுவாங்க, சில நாளைக்கு 78ன்னுவாங்க, சில நாளைக்கு 92ன்னுவாங்க. ஆளாளுக்கும் ஒவ்வொரு கணக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுலேயே அது எவ்வளோ கற்பனையான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதுக்காக இந்த 5 வருஷம் மக்கள் சந்தித்த இந்த பொய்யான வாக்குறுதிகள், சந்தித்த ஏமாற்றங்கள், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்கள் எல்லாமே, கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே இப்போ சரி பண்ணுற வகையில் அண்ணன் எடப்பாடியார் ஒவ்வொரு வாக்குறுதியும் அதுக்காகவே அவங்க தயாரித்து கொடுத்துருக்காங்க. திமுக கூட சேர்ந்திருக்காரு. இப்போ அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய உள்கட்சி முடிவு, அவங்களுடைய தலைமையோடைய முடிவு. இது எப்படி அவங்க நியாயப்படுத்துவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சாரத்தில் நம்ம பார்க்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு திறனை இல்லைன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் குறை சொல்லியிருந்தாங்க. ஒரு நிமிஷம், சாரி, உங்களை நடுவில் நான் பேசுகிறேன். பெண்களுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இது அரசியல் ரீதியாக நான் சொல்கிற விஷயம் இல்லை. மக்களில் ஒருத்தராக தினந்தோறும் நடந்துகிட்ருக்கிற குற்றங்களை, கொடுமைகளும் இருக்கிற நிலவரம், உண்மையான நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்களாக நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நான் சொல்கிற இந்த வார்த்தை அனுபவிக்கிற மக்கள் எல்லாருமே என் கூட இருப்பாங்க. என்னை என் கூடவே இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்குறாங்க. எல்லாம் கேள்வி சசிகலா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க, கருத்து பார்க்கலாம். அதுவும் அவங்களுடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை. அவ எப்படி செயல்படுறாங்க, எதுக்காக, என்ன, எப்படி அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். மேடம், நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அது அண்ணன் எடப்பாடியாரின் கையில் இருக்குது. நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நான் போட்டிடுறேனோ இல்லையோ, அது ஒரு பக்கம் இருந்து எனக்கு மக்களுக்கு அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி மறுபடியும் கொண்டு வரணும். அதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணணுமோ, எப்படி நான் எல்லாம் ஒர்க் பண்ணணுமோ, எவ்வளோ உயிர் கொடுத்து வேலை செய்யணுமோ அதை நான் செய்வேன். அதிமுக வேட்பாளர்களுடைய அறிமுகம் எப்போது எதிர்பார்க்கலாம்? அது அண்ணனுடைய கையில் இருக்குது. சரியான நேரத்தில் அறிவிப்பாங்க. விஜய் எப்படி பார்க்குறீங்க? பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்களா? நிர்வாகிகளோட கூட்டம் தானே பேசிட்டு இருக்காரு. மக்களை சந்திக்கிறாரு, போய் பார்க்குறாரு. இல்லை, நிர்வாகிகளோட கூட்டம் தானே. இல்லை, சாரி, நான் குழம்பி போயிட்டேன்னா பொதுக்கூட்டமா இல்லை நிர்வாகிகள் கொடுக்கப்படாததுனால நிர்வாகிகள் கூட்டமா அது மாற்றப்பட்டது. காவல்துறையினர் இருந்தாலும் நிர்வாகிகள் தானே இருக்காங்க கூட்டத்தில். எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மக்களும் போய் பார்க்குறாங்க மேடம், எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கூட்டத்தை? அதான் மக்களை சந்திச்சு பேசப்போ அந்த பொதுக்கூட்டத்தில் என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது அதை வச்சு நம்ம இது மக்களுக்கான ஒரு பேச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் தமிழகத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாக்குறுதிகள் ஒரு மேனிஃபெஸ்டோவாக ரிலீஸ் பண்ணுறதா இது வரைக்கும் என்னுடைய கவனத்துக்கு வந்ததில்லை. இல்லை, நேற்றைய தினம் வேலூர் பேச்சில் கூட
பெண்களுக்கான சம உரிமையும் ஆட்சி வந்தால் நாங்கள் கொடுப்போம். அதெல்லாம் ஒரு உத்தேசமுங்க. அது நான் அதாவது இந்த கலெக்டர் வேலைக்கும் இந்த எஸ்பி வேலைக்கும் இதெல்லாம் அது வந்து ஒரு ரொம்ப நல்ல எண்ணம். அது கண்டிப்பாக பெண்களுக்கு இன்னும் ஒரு ரெக்கக்னிஷன் வரணும், வாய்ப்புகள் வரணும். ஆனால் இது எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒன்லி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மட்டும் மாநில ஆட்சி பொறுப்பில் அந்த ஒரு இதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே மட்டும் வராது. இதில் வந்து மத்திய அரசாங்கத்தோடைய ஒரு நிறைய ஈடுபாடும் இருக்குது, அவங்களுடைய சில ப்ராசஸஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் பார்லிமெண்ட்டில் வரைக்கும் போயிட்டு பிரசிடென்ட் வரைக்கும் போயிட்டு சில அனுமதிகள் எல்லாம் பெற வேண்டியிருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எண்ணம் வந்து அவர் முன் வச்சது வந்து ரொம்ப அருமையானது. ஆனால் மக்களை வந்து குழப்பாமல் இருக்கிறதுக்கு செயல்படுத்தக்கூடிய ப்ராக்டிக்கலாக இங்கே தமிழ்நாட்டில் மாநில ஆட்சியை பொறுப்பில் இருக்கிறவங்க நியாயமாக செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னால் மக்களை வந்து குழப்பாமல் இருக்கும். ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, கரப்ஷன் இல்லாத ஆட்சி. மறுபடியும் நல்ல எண்ணம் தான். மக்கள் தெளிவாயிட்டாங்க, இனிமேல் நாங்கள் வெற்றி பெறும் சொல்லி மக்கள் தெளிவாக என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வெளிப்படையாக சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னால் போட்டியிடுற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே வந்து அவங்களுடைய சொத்து விவரங்கள் வந்து அவங்க வெளியிட ஒரு கட்டாயம் இருக்குது. எல்லாரும் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அது வந்து ப்ராப்பராக அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை எப்படியெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய விவரங்கள் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும் காலகாலமாக அவங்க வந்து வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 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 சேலஞ்சு கொடுத்ததில் என்ன பாயிண்ட்டுன்னு எனக்கு புரியல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.